ஐயப்பா சரணம் சரணம் ஹரிகர சுதனே சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஹரிகர சுதனே சரணம் சரணம் பம்பையின் பாலா சரணம் சரணம் பந்தளவேந்தே சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஹரிகர சுதனே சரணம் சரணம் ஹரிகர சுதனே சரணம் சரணம் ஹரிகர சுதனே சரணம் சரணம். சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 22ஆம் நாள் 5/4/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்கள், பாரம்பரிய தெய்வங்களை எல்லாம் நாம் பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள் இந்த சனிக்கிழமை, மந்தவாரம் என்று போற்றப்படுவது. வேறு எந்த சுப காரியங்களும் இந்த சனிக்கிழமையிலே செய்யப்படாது. எந்த மாதத்திலும் எந்த சனிக்கிழமையிலும் எந்த விதமான சுப காரியங்களை ஆரம்பிக்கவும் கூடாது, சுப காரியங்களை செய்யவும் கூடாது. அதிலும் இன்று அட்டமி திதி நள்ளிரவு வரை, அதன் பின்பு நவமி. இந்த அட்டமியும் நவமியும் சேர்ந்து வருகின்ற நாள். இந்த பொதுவாக இந்த அட்டமி நவமி என்று வருகின்ற பொழுது எல்லோரும் அதனை ஒதுக்கி வைப்பார்கள். அவ்வாறு ஒரு நாள் இந்த அட்டமியும் நவமியும் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவிடத்திலே சென்று பிரார்த்தனை செய்ததாம். சுவாமி, இந்த 15 திதிகளிலும் இந்த அட்டமி நவமி என்று வருகின்ற பொழுது எங்களை ஒதுக்கி விடுகிறார்கள், பயப்படுகிறார்கள், எந்த சுபகாரியங்களும் செய்வதில்லை என்று வேதனைப்பட்டதாம். ஏன் இவ்வாறு ஒரு சாபத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் என்று. அப்பொழுது மகாவிஷ்ணு, கவலையை விடுங்கள், இந்த அஷ்டமி திதியையும் நவமி திதியையும் உலக மக்கள் எல்லோரும் பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்து கொண்டாடுவதற்காக நான் இந்த அஷ்டமியிலே கிருஷ்ணாவதாரம் எடுப்பேன், நவமியிலே ராமாவதாரம் எடுப்பேன். அப்போது கிருஷ்ணனை வழிபடுகின்றவர்கள் கிருஷ்ணாஷ்டமி, இந்த ஆவணி மாதத்து அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் பிறந்தான் என்று அந்த கோகில அஷ்டமி என்று கொண்டாடுவார்கள். எல்லோரும் இந்த அஷ்டமி திதியை கொண்டாடுவார்கள். நவமியிலே ராமனாக நான் ராம அவதாரம் எடுக்கிறேன், ராம நவமி, எல்லோரும் வழிபாடு செய்வார்கள். நாளைய தினம் இந்த ராம நவமி என்கின்றதாகிய ராமருடைய அவதார நாள். இவ்வாறு இந்த அஷ்டமி நவமி இந்த 2 திதிகளுக்கும் இறைவனிவாறு ஆசி கொடுத்ததினாலே பெருத்த சந்தோஷம் அடைந்ததாம். எனவே நாமும் இந்த நாளைய தினம் நவமி திதியிலே ராமபிரானை வேண்டி பிரார்த்தனை செய்து இந்த ராமன் நவமி என்கின்றதாகிய இந்த சிறந்த நாளிலே வழிபாடு செய்து
இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவினுடைய வாழ்வில் அவர் 2 கட்சிக்காரர்களை சந்திக்கின்றார். அவர் யார் என்பதை சிலர் புரிந்தார்கள், சிலர் புரியவில்லை. இந்த மெசியா என்பவர் தாவீதினுடைய குலத்திலே பிறப்பார். அவர் பெத்லகேமிலே பிறப்பார். அப்படி என்றால் இவர் மெசியா தான் என்று அவர்கள் நம்பியிருப்பார்கள். ஆனால் இயேசுவை முழுமையாக அறியாதவர்கள், அவர் எங்கே பிறந்தார், அவருடைய தாவீதின் மரபிலே பிறந்தாரா இல்லையா என்பதை அறியாதவர்கள், நாசரேத்தூரிலே இருந்து எப்படி ஒரு மெசியா வர முடியும் என்பதனாலே அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கு என்ன இடம் பெறுகின்றது என்று சொன்னால், அவர்கள் சரியான தகவல்களை பெறாமல் அல்லது அவர்கள் இயேசுவை தவறாக புரிந்து கொள்ளுகின்றார்கள். இப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே நான் யார் என்பதை அறியாதவர்கள் பலர் என்னை பற்றி தவறான அபிப்பிராயத்தை கொள்ளுகின்றார்கள். பிரச்சனை அவர்களுடைய உள்ளத்தில் தான் இருக்கின்றது. அவர்கள் எங்களை தவறாக புரிந்து கொள்ளுகின்றார்கள். இது பலருடைய பிரச்சனையாக இருக்கின்றது. என்னுடைய எண்ணத்தை, என்னுடைய நல்ல செயலை, என்னுடைய வாழ்வை, என்னுடைய பின்புலத்தை அறியாதவர்கள் பலர் என்னை தவறாக புரிந்து கொள்ளுகின்றார்கள். என்னை புரியாமல் இருப்பது ஒன்று, என்னை தவறாக புரிந்து கொள்வது என்பது, என்னை அறியாமல் இருப்பது ஒன்று. என்னுடைய தாங்கள் அந்த அறியாமையிலே அவர்கள் எடுக்கின்ற தீர்மானங்களும், அவர்கள் எங்களுக்கு வழங்குகின்ற தீர்ப்புகளும், அவர்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார்களா இல்லையா என்பதெல்லாம் ஒரு குழப்பமான ஒரு சூழலிலே நாங்கள் தள்ளப்படலாம். ஆனால் கிறிஸ்துவினுடைய உண்மையான ஆளுமையை, அவருடைய தெய்வீக தன்மையை, அவருடைய ஊற்றை, அவர் எங்கிருந்து வந்தார், அவரை பற்றி இறைவாக்கினர் கூறிய வார்த்தைகள் எல்லாம் அவரிலே நிறைவு பெறுகின்றது என்பதை சிலர் மட்டும் இனம் கண்டு கொண்டார்கள். ஏனென்றால் அந்த காலத்திலே அவர்கள் மத்தியிலே இருந்த அபிப்பிராயமும் அவர்களுடைய எதிர்பார்ப்பும் சில வேளைகளில் அவருடைய மேலோட்டமான அவர்களுடைய நோக்குக்கு அது ஈடாக இருக்கவில்லை. அவருடைய எதிர்பார்ப்பு சரி, ஆனால் அந்த எதிர்பார்ப்பு இங்கு இருக்கின்றதா என்பதை அவர்கள் சரியாக புரிந்து கொள்வதற்கு அவர்களுடைய உள்ளம் திறந்த மனத்தோடு இருக்கவில்லை. இங்கு அவர்கள் முற்சார்பு உள்ள மனிதர்களாக, அதாவது ஏற்கனவே அவர்கள் மற்றவரை பற்றி, இயேசுவை பற்றி தவறாக புரிந்து கொள்ளுகின்ற அந்த மனநிலையோடு, அல்லது அவர்கள் பார்க்கின்ற அந்த பார்வையிலே ஒரு தவற்று நிலை இருப்பதை அவர்கள் உணராமல் இருக்கின்றார்கள். இவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த இயேசுவை தவறாக புரிந்து அவருக்கு எதிராக செயல்பட்ட இந்த மனிதர்களைப் போல எங்களையும் தவறாக புரிந்து கொள்ளுகின்ற மனிதர்கள் எங்களோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள், எங்களோடு உடன் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் எங்களை புரிந்து கொள்ளவில்லையே என்று நாங்கள் மனம் உடைந்து போகலாம். ஆனால் என்னை பற்றி ஒரு சரியான அறிவு, சுய அறிவு எனக்கு இருக்க வேண்டும். என்னுடைய ஆளுமை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, என்னுடைய நல்ல பண்புகள் என்ன, என்னுடைய குறைபாடுகள் என்ன, பலவீனங்கள் என்ன, என்னுடைய பலம் என்ன என்பதையெல்லாம் நாங்கள் எவ்வளவு தூரம் அறிந்து கொள்ளுகின்றோமோ அவ்வளவு தூரம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மன நிறைவுள்ளவர்களாக இருப்போம், திருப்தி உள்ளவர்களாக இருப்போம். எங்களை தவறாக புரிந்து கொள்ளுகின்றவர்களையும்
புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையாக, திறந்த மனநிலையோடு நாங்கள் இருப்போம். இவ்வாறு இந்த தவ காலத்திலே நாங்கள் ஒவ்வொருவரையும் எதிர்கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் எங்களை எப்படி பார்க்கின்றார்கள் என்பதும் பார்க்க, நாங்கள் அவர்களை புரிந்து ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவர்களோடு நல்லுறவை நாங்கள் தொடுப்பதற்கும், அவர்களுடைய இந்த தவறாக புரிந்து கொள்ளுகின்ற நிலையிலும் அவர்களை நாங்கள் தாராள மனதோடு பெரும் தன்மையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை இறைவன் எமக்கு தர வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் இறைவனுடைய அருளுக்காக வேண்டி நிற்போமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் இஸ்லாம் மார்க்கம் ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டத்தை மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தி உள்ளது என்பதை தொட்டு காட்டலாம் என்று ஆசைப்படுகின்றேன். புனித தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுமையாக நெறிப்படுத்தக்கூடிய போதனைகளை உள்ளடக்கிய ஒரு மார்க்கமாகும். இந்த உலகத்திலே தோன்றிய அறிமுகம் செய்யப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை அனைத்தையும் நெறிப்படுத்தக்கூடிய வழிகாட்டல்களையும் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் எங்களுக்கு முழுமையாக சொல்லியிருக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள். அவர்கள் தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையினூடாக, அறிவுரைகளினூடாக, ஆன்மீக உபதேசங்களினூடாக தன்னுடைய தோழர்களை நெறிப்படுத்தினார்கள். இந்த உலகத்திலே மனிதன் எப்படி மனிதனாக வாழ வேண்டும் என்பதை மிகச்சிறப்பாக தனது அன்பான அறிவுரைகளின் மூலம் அந்த சஹாபாக்களை வழிநடாத்தினார்கள், அவர்களை நெறிப்படுத்தினார்கள். மனிதனை கொலை செய்து மனித மண்டையோட்டில் மது அருந்தக்கூடிய கலாச்சாரத்தில் மூழ்கியிருந்த அந்த மக்களை மனிதாபிமானமுள்ள மக்களாக, மனித நேயத்தோடும் மனித வாஞ்சையோடும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மிகச்சிறந்த உத்தமர்களாக மாற்றிய அந்த பெருமை தீனுல் இஸ்லாத்துக்கு இருக்கின்றது. எந்த அளவுக்கென்றால், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு மனிதனுடைய சிக்கல்களுக்கு தீர்வுகளை முழுமையாக இந்த மார்க்கம் சொல்லிக் கொடுக்கின்றது. அதே போன்று இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு எதுவெல்லாம் நன்மை பயக்குமோ அந்த விடயங்களை எல்லாம் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். எதுவெல்லாம் இந்த உலகத்தில் மனித சமூகத்திற்கு கேடு விளைவிக்குமோ, தீங்கு ஏற்படுத்துமோ அந்த விடயங்களையெல்லாம் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்தார்கள். எனவே இந்த உலகத்திலே சஹாபாக்களுக்கு அறிவுரைகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் தேடி தேடி கற்றுக் கொடுத்தார்கள் என்பதைத்தான் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எல்லா விடயங்களையும் கற்றுத்தந்தார்கள். எந்த அளவுக்கென்றால், வானத்தில் ஒரு பறவை சிறகடித்து பறந்தால் அதிலிருந்தும் ஒரு செய்தியை நமக்கு நபிகளார் கற்றுத்தருவார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிக தெளிவான அறிவுரைகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதே போன்று ஒரு முறை சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் கேட்கின்றார், உங்களுடைய தூதர் உங்களுக்கு மலசலம் கழிக்கின்ற பொழுது கூட பேண வேண்டிய ஒழுங்குகளை எல்லாம் கற்றுத்தந்திருக்கின்றாமே என்று கேட்ட பொழுது அவர் மிகவும் அழுத்தமாக சொல்லுகின்றார், ஆம், நாங்கள் மலசலம் கழிக்கின்ற பொழுது வலது கையால் சுத்தம் செய்யக்கூடாது, விட்டைகளையும் எலும்புகளையும் கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது, கிபுலாவை நாங்கள் முன்னோக்கி சுத்தம் செய்ய மலசலம் கழிக்கக்கூடாது, அதே போன்று வெட்ட வெளியில் நாங்கள் மலசலம் கழிக்கக்கூடாது, மறைத்து நாங்கள் அந்த தேவையை நிறைவேற்ற வேண்டும். இப்படியான ஒழுங்குகளையெல்லாம், இப்படியான வழிகாட்டல்களையெல்லாம்
எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள். எனவே இந்த அளவுக்கு மனித சமூகத்திற்கு மிக தெளிவான அறிவுரைகளையும் மனித சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய காரியங்களையும் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டமாகத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் இந்த மண்ணில் அறிமுகம் செய்யப்பட்டது என்ற அந்த வரலாறை நாங்கள் மறந்துவிட முடியாது. எனவே ஒரு மனிதன் தன்னுடைய வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், அதே போன்று திருமணவியலாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், அதே போன்று குற்றவியல் சட்டங்களாக இருக்கலாம், எல்லா விடயங்களிலும் ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மார்க்கம் தீர்வு சொல்கின்றது. ஒரு மனிதனுடைய ஆன்மீக வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பயந்து அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு அடிபணிந்து அவனை உள்ளத்தால் விசுவாசித்து இந்த உலகத்திலே ஆன்மீக பாதையில் பயணிக்க வேண்டும் என்ற அந்த தெளிவான கோட்பாட்டை முழுமையாக அழுத்தமாக இந்த மார்க்கம் மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வோம். மனித சமூகத்திற்கு முழுமையான வாழ்க்கை திட்டத்தை, முழுமையான தீர்வுகளை, முழுமையான வழிகாட்டல்களை, அறிவுரைகளை இந்த மார்க்கம் சொல்லியிருக்கின்றது என்பதை தெளிவாக ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிப்பதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.